வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். ஸ்ரீ அரவிந்தர் உடலை 1950 நீத்தார். ஸ்ரீ பகவான் அரவிந்தர் 7 வயது முதல் 21 வயது வரை ஆங்கிலம் பழக்கங்களை மட்டும் பயின்றதால் அவரால் இந்திய குருமார்களிடம் உள்ள கண்டிப்பும் கடுமையை ஏற்க முடியவில்லை. அனைவரையும் நண்பராகவே நடத்தினார். அவருக்கு ஆசிரமம் ஏற்படுத்தும் அபிப்பிராயம் இல்லை. மனிதருக்கு 2 நிலைகள் உண்டு. ஒன்று சமூகத்தின் வாழும் மனிதன், அடுத்தது ஆன்மாவுக்குள்ள நிலை. ஸ்ரீ பகவான் ஆன்மீக விஷயங்களில் இந்திய பரம்பரையையும் சமூகத்தின் ஆங்கில பழக்கங்களையும் பெரும்பாலும் கை கொண்டார். எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் இங்கிலாந்தில் அவர் வீட்டிற்கு வருபவர்களை எழுந்து நின்று வரவேற்பது மரியாதை. ஸ்ரீ பகவான் அரவிந்தரே ஒரு சமஸ்கிருத பண்டிதர் பார்க்க வந்தார். ஸ்ரீ அரவிந்தர் எழுந்து நின்று வரவேற்றதால் பண்டிதரிடமிருந்து சிஷ்யர்கள் நம் நாட்டு வழக்கப்படி பண்டிதரை ஸ்ரீ பகவான் எழுந்து வரவேற்கிறார் எனில் பண்டிதர் பெரிய ஆத்மா என்று பேசினார்கள். இந்திய பரம்பரையொட்டி நாம் தாம் பெற்ற ஞானத்தை 547 சூத்திரங்கள் போன்ற கருத்துக்களால் எழுதி முடித்தார். அதன் பிறகு எழுத அவருக்கு திட்டமில்லை. அவர் எழுதிய நூல்கள் என்றால் ஸ்ரீ அன்னை கேட்டுக்கொண்டதால் எழுதியவை. அதாவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நூல்கள் எழுத சொல்லி அவங்க கேட்டதனால அவர் எழுதினார். நம் நாட்டில் குருவிடம் இருந்த சிஷ்யர்கள் சந்தேகம் தெளிய வேண்டும் என்றால் சுலபத்தில் கேள்வி கேட்க மாட்டார்கள். குரு எதிரில் உட்கார மாட்டார்கள். ஸ்ரீ அன்னை வந்தபோது ஸ்ரீ அரவிந்தர் எதிரில் பலரும் உட்கார்ந்து பேசுவதைக் கண்டு அங்கிருந்த நாற்காலியை அப்புறப்படுத்தினார். ஸ்ரீ அரவிந்தரை மறுத்து கேள்வி கேட்காதவர் ஒருவரே, அது ஸ்ரீ அன்னை. மற்றவர்கள் கேள்விகளை கேட்பார்கள். அதில் சில கேள்விகள் குருவிடம் சிஷ்யர்கள் கேட்கக்கூடாத கேள்விகள். சத்திய ஜீவியம் வரும் என்று ஸ்ரீ பகவான் கூறினால் எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடாது. கேட்டால் அது வராது. அது நம் பரம்பரைக்கும் ஆன்மீக உறவுக்கும் உள்ள சட்டம். ஒருவர் அக்கேள்வியை கேட்டார். ஸ்ரீ பகவான் 1934 வரும் என்றார். அது வரவில்லை. 1917 பாகிஸ்தான் என்ன ஆகும் என்று பகவானிடம் கேட்டனர். மீண்டும் இந்தியாவில் சேரும் என்றார். எப்பொழுது என்று கேட்டார்கள். 10 வருடங்கள் என்றார். அதுவும் நடக்கவில்லை. குரு கூறியது வேத வாக்கு என நம்பினால் நடக்கும். குருவுக்கு கேட்கும் கேள்விக்கு குறுக்கு கேள்வி கேட்டால் அது நடக்காது. உண்மைதாங்க. நாங்கள் ஸ்ரீ கர்மயோகி ஐயா, அதாவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூடவே இருந்தவர் தான் ஸ்ரீ கர்மயோகி ஐயா சிஷ்யர். அவர்கிட்ட நாங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கினோம். ஆனால் அங்கே இருந்தப்போ அவர் இருந்தார். ஆசீர்வாதம் வாங்கினோம் ஒரு 10-15 வருடங்கள் முன்பு கூட சொல்லலாம். அப்போது அவர் ஆசீர்வதிப்பார். 2 கையும் நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அவர் ஜீவ சமாதி ஆன பிறகு அவருடைய மகன் ஸ்ரீ அசோகன் சாரா அவங்க கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம். அவரும் நம்ம கேட்குற கேள்விக்கு நம்ம ஏதாவது நம்ம கஷ்டம்ன்ட்டு நம்ம சொன்னோம்னா அதற்குரிய பதிலே அவர் சொல்லுவார். அப்போ சொல்லிடுவாங்க. அவர் சொல்லும் பொழுதோ இல்லை அவருக்கு நீங்கள் கேட்ட பிறகு குறுக்கு கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது குறுக்கு கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது என்றால் நாம் குரு சொல்லும் பதிலுக்கு, அவங்க சொல்ற பதிலுக்கு நாம் குறுக்கு கேள்வி கேட்டால் பலிக்காது என்று அர்த்தம். அதனால தான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ பகவான் அரவிந்தரை
சீடர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது குறுக்கு கேள்வி கேட்டதனால் சில விஷயங்கள் பலிக்காமல் போய்விடும். அதனால் அங்கே போய் ஸ்ரீ அசோகன் சார் ஐயாவை பார்க்கும் பொழுதே சொல்லிடுவாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்கள் பிரச்சனை சொல்லுங்க, அவர் பதில் சொல்லுவார், ஆனால் நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது என்று. இதுதான் அதன் அர்த்தம். பூரண யோகத்தின் அடிப்படை பூரண சுதந்திரம். அத்தோட பூரணம் கட்டுப்பாடு. நாம் உலகத்தில் மற்றவர்களுடன் பழகும் பொழுது கட்டுப்பாடு நமக்கு சுதந்திரம். மற்றவர்களுக்கு என்பது ஸ்ரீ அரவிந்தர் பின்பற்றிய சட்டம். அந்த சட்டப்படி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிஷ்யர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார். கேள்வி கேட்காத பக்குவம் இருந்தால் 1934 1947 ஸ்ரீ பகவான் வாக்கு பலித்திருக்கும். உள்ள சுதந்திரத்தை பயன்படுத்தி கேள்வி கேட்டுவிட்டு ஏன் வாக்கு பலிக்கவில்லை என்பது மனிதன் நிலை. பிரார்த்தனை செய்துவிட்டு ஏன் சமர்ப்பணம் பலிக்கவில்லை என்பது அதை போன்றது. பஞ்சம் வந்தாலும் கலவரம் ஏற்பட்டாலும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவற்றை அழிக்க வேண்டும் என நினைப்பது நம் மனப்பான்மை. நாடு ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு பிரார்த்தனை செய்தால், நாட்டின் சார்பாக சிஷ்யர்கள் பிரார்த்தனை செய்தால் அது பலிக்கும். கேட்டால் உதவி கிடைக்கும் என்று ஸ்ரீ பகவான் கூறுவார். கேட்க தோன்றுவதில்லை. ஏன் பகவான் செய்யவில்லை என்று கேட்க தோன்றுகின்றது. நின்று போன திருமணம் கூடி வந்தது அருள். எப்படியாவது நடந்தால் போதும் என்பது அடக்கம். யார் நடத்துவது, எங்கே நடத்துவது என்று சண்டை போடுவது சிறுபிள்ளைத்தனம். மனிதனுக்கு பெண் வாழ்வை விட திருமணம் சிறப்பே முக்கியமாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் வசூலாகும் நிலவரி அக்கிராமத்திற்கு சர்க்கார் செய்யும் செலவை விட குறைவுதான். சில சமயங்களில் கால் பாகத்திலிருந்து கால் பாகத்தை வசூல் செய்து முழு பாகம் தருவதற்கு பதிலாக 3/4 பாகம் கொடுக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வியை சில சமயங்களில் எழுப்புகிறார்கள். சிறியதானாலும் வரி கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் வசதி பெறும் நிலை பலிக்காது என்பது வாழ்வுக்குரிய சூட்சும சட்டம். அர்ப்பணமும் காணிக்கையும் அப்படி முரணாக தெரியும் நிபந்தனைகள். ஒருவர் தம்மை பிறருக்கு அர்ப்பணம் செய்தால் பிறர் பெறும் பலன் ஏராளமானாலும் பெறுவது. காணிக்கை கொடுக்காமல் காணிக்கை எவ்வளவு சிறியதா ஆனாலும் பெறுவது பலிக்காது. ஸ்ரீ அன்னை அது போன்ற சமயங்கள் கூறுவது, அன்பர் பெற்றுள்ளது அத்தனையும் என் பணம், அதில் ஒரு சிறு தொகையை தானே நான் கேட்குறேன் என்பது லைஃப் டிவிஷன் மூலம் அத்தியாயத்தில் ஸ்ரீ பகவான் இது போன்ற முரண்பாடுகளின் முன்பே சத்தியம் உள்ளது என்கிறார். உலகில் நடக்கும் அத்தனை காரியங்களும் இறைவனால் எனினும் மனிதன் அதை பெற காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது சட்டம். இந்த சட்டம் தத்துவம் என்ன, நடைமுறையில் எப்படி பின்பற்றுவது? அதாவது ஸ்ரீ அன்னை நமக்கு பெரிய தொகையை கொடுக்குறாரு. அதிலிருந்து 1 ரூபாய் கொடுப்பதில் நமக்கு என்ன நஷ்டம்? அவங்க அந்த 1 ரூபாய் காணிக்கையை தான் அவர் கேட்குறாங்க ஸ்ரீ அன்னை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு நாம் அன்பாக ஆசையாக கொடுக்கும் தொகை பெரும் தொகை கிடையாது, சிறு தொகை. 1 ரூபாய் நாணயம் என்றாலும் அதற்கு காணிக்கையாக நாம் அனுப்பும் பொழுது என் மகன் எனக்காக அனுப்பியது 1 ரூபாய் என்று அந்த மகிழ்ச்சியில் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் இதில் காணிக்கையோட சிறப்பு நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். நிச்சயமாக காணிக்கை நம்ம பெரிய அளவில் அனுப்ப வேண்டாங்க. ஒரு 10 ரூபாய் அனுப்பலாம். ஒரு 1 ரூபாய் காயின் கூட நம்ம அனுப்புனா கூட அதுவும் ஒரு பெரிய விசேஷமாக சொல்லப்படுகிறது. நாம் அனுப்பும் ரூபாக்கள் சமாதிக்கு புஷ்பமாக அலங்கரிக்கப்படுகின்றது. அதே மாதிரி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க ஆசிரமத்திலே கண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. கண் ஆஸ்பத்திரி இலவசமாக அவங்களும் நிறைய சேவைகள் செஞ்சுட்டு தான் வருகின்றார்கள். கண்ணுக்கு பெயர் போனது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பெயரில் நடத்தும் ஆஸ்பத்திரி. நம்ம சென்னையில் கூட அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாம் இலவசம்தான். ஆனால் கண்ணாடி மட்டும் வாங்கணும். அது மட்டும் இல்லை, அந்த ஆஸ்பத்திரியில்
ரிஜிஸ்டருக்கு மட்டும் ஒரு முறை ரூ. 100 கட்டினால் போதுமானது. மற்ற எல்லாம் டெஸ்ட்டும் அவங்க எடுக்கிறாங்க. ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கண் மருத்துவமனை. அதில் வந்து அவங்க எந்த இடம் அப்படின்றத நான் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி வந்து கண் ஆஸ்பத்திரி நடக்கின்றது. நல்லாவும் ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த கண்ணாடிக்கு மட்டும் நம்ம வந்து மணி பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆ இந்த நம்ம குடுக்குற அந்த தொகை தான். அது வந்து சிறு தொகையாக இருந்தாலும் சரி, பெரும் தொகையாக இருந்தாலும் சரி, சேவைக்காக நெறைய போறது. அது மட்டும் இல்ல, பூக்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதி அலங்கரிக்க பயன்படுத்துறாங்க. நான் வந்து ஸ்ரீ அன்னைக்கு ஒரு அன்பர் வந்து மாதந்தோறும் தன்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு சின்ன தொகை தான். எப்பவும் போல் ஒரு ரூ. 10 அனுப்புகிறாங்கன்னா, அது மாதந்தோறும் அதே ரூ. 10 சம்பளத்துலேருந்து எடுத்து அனுப்பும் வழக்கம் உடையவர். ஒவ்வொரு முறை அவர் அனுப்பும் பொழுதும் அவருக்கு வந்து பண உபரியா அதிகமா அவருக்கு வந்து பணவரவு வருவதை அவர் உணர்ந்தார். ஆனாலும் வந்து ஒரு காலகட்டத்தில அவருக்கு கஷ்டம்னு வரும்போது கூட, அவர் அனுப்பும் அந்த ரூ. 10 வந்து ஆசிரமத்துக்கு மணி ஆர்டருக்கு அது கரெக்ட்டா அவர் அனுப்பிடுறாரு. நமக்கு நஷ்டம் வருதேன்ட்டு அந்த பணத்தொகைய வந்து குறைக்கல அவரு. ரூ. 10ன்றத நான் சொல்றேன். அவர் வந்து அவர் வசதிக்கு ஏத்த மாரி ஒரு தொகைய அனுப்பியிருக்காரு. அ அதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ந்து அந்த செயல் ஈடுபடும்போது, கொஞ்சம் கொஞ்ச நாளா அவருக்கு வந்து பண வரவு முன்ன இருந்த நிலைமைக்கு கொஞ்சம் அதிகமாவே வருவதை அவர் உணர்ந்தாரு. அதேதான் எப்படி நாம் வந்து ஸ்ரீ அன்னைக்கு கடிதம் எழுதுகின்றோமோ, அதுபோல காணிக்கை அனுப்புவதும் நம் பிரார்த்தனை பலிக்க அது வந்து பெரும் அளவு உதவியா இருக்கும்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். பெருசா காணிக்கணுமோ நம்ம பெரிய தொகை தான் கிடையாதுங்க. நம்ம ரூ. 10 அனுப்பலாம். காணிக்கையா நம்ம ரூ. 1 கூட உண்டியல போடலாம். எல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எல்லாமே மனசார ஏத்துக்கிட்டு, அவங்க நமக்கு அபரிமிதமான அருளை வந்து வழங்குவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.